ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்காக வர்றார். வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது, போகாதீங்க, பெரிய பாம்பு இருக்குது, அது எல்லாரையும் கடிச்சு கொள்ளுது அப்படின்ட்டு. சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வர்றார். வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, கடிக்காமல் இருக்கணும், நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இது அதோட கடிக்காமல் இருக்குது. கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாவே பயந்தவங்கெல்லாம் அதை கல்லை தடித்து சாவ பொழைக்க ஆக்கிட்டாங்க அந்த பாம்பை. அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வர்றாரு. வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குழ உயிரமாக இருக்குது, சாகிற மாதிரி ஆகிடுது. அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு, என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, இது மாதிரி நீங்கள் யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் யாரையும் கடிக்கிறது இல்லை, ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லிலைங்களையும் அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது. அது சாமியார் சொல்கிறாரு, அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லலை. நீ சீறி இருந்தீங்கன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும். அதனால நீ சீறி இருக்கணும், சீராத்தினால இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவன் அப்படின்னு கம்மன் உட்காந்துனா வரவெல்லாம் கழு தூக்கி போடுவான் மேலே. அதனால ஓரளவுக்கு யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது, நம்ம யாருக்கிட்டும் போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். நீ எவ்வளோதான் தங்கமானவனா இருந்தாலும் உங்ககிட்ட பணம் எல்லாம் நாய் கூட உங்ககிட்ட அந்த வாழாட்டாது. அது மாதிரியான உலகம். அதனால இன்னொருத்தர் நான் சேர்த்துக்கினேன், அதனால நான் கஷ்டப்படணும், உன் தப்பு தான் அது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணுமே தவிர இன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது. நான் பல வீடியோக்களை சொல்ல, உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்க, ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.